Hi everyone, welcome to 100 Days Java Coding Challenge. இந்த 100 Days Java Coding Challengeல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாவாவுடைய பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கிற கோடிங்ஸை ஃபுல்லா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். டெய்லி பேசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி வந்துட்டு நான் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்து அதை உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவேன். சால்வ் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக. நீங்க வந்து அதை கண்டிப்பா சால்வ் பண்ணணும். நீங்க சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது எரர் அடிச்சுச்சுனாலோ இல்ல வந்து லாஜிக்ல வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வந்து டவுட் இருந்துச்சுனாலோ நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நீங்க நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் டேல கொடுத்துருக்கிற அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குல்ல அதை வந்து நான் சால்வ் பண்ணிட்டு அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிற கொஸ்டினை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை சால்வ் பண்ணிட்டு தென் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த லூப் வைஸ் தான் வந்து டே 1ல இருந்து 100 டேஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். எண்ட் ஆஃப் த டே அதாவது 100 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு நம்ம நிறைய வந்து கான்செப்ட்ஸ், லாஜிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், நிறைய சின்டாக்ஸ், நியூ கான்செப்ட் வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம் இந்த 100 டேஸ்க்குள்ள. அதை வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு ஜாவால பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 100 டேஸ் ஜாவா கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு டே 1ங்கிறனால நான் சிம்பிளான கோடு தான் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். இப்ப அதுக்கு முன்னாடி ஜாவானா என்ன அப்படின்றது வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஜாவாவுடைய பேசிக் கமாண்ட் லைன்ஸ், பேசிக் வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், சின்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னாலும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவானா என்ன அப்படின்ற ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போவோம். ஜாவானா என்ன? ஜாவானா நீங்க நினைக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் தான். ஜாவா வந்துட்டு கோடு ஒரு இடத்துல எழுதிட்டு அதை வந்துட்டு ஜேவிஎம் யூஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜாவா வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கிறது. ஜாவா வந்துட்டு ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப பைத்தான் இருக்குது, அடுத்து வந்துட்டு சி இருக்குது, C++ இருக்குது, ஜாவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலயும் ஒரே கான்செப்ட் ஒரே லாஜிக் தான். இப்ப எல்லாத்துலயும் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் சால்வ் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே லாஜிக் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. ஒரே கண்டிஷன் தான் கொடுக்க போறீங்க. பட் அதுல இருக்கிற சின்டாக்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப வந்துட்டு பைத்தான்ல இன்பில்ட் ஃபங்க்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா ஜாவால வந்துட்டு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இந்த லைப்ரரிஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளால சால்வ் பண்ணிக்க முடியும். இப்ப ஜாவால வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன இதுல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஜாவால வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கேம்ஸ் பில்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பேக் எண்ட்லயும் நம்ம ஜாவா வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட் வந்து ஜாவா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்ப ஜாவா பத்தினா ஒரு ஓவரால் டெஃபினிஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாவாவுடைய இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே உடைய பேசிக் கோடை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டின் வந்துட்டு இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா சம் டூ டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இந்த அரே. ஒரு அரேல இருக்கிற 2 நம்பர்ஸ் வந்து நம்மள சம் பண்ண சொல்றாங்க. அது வந்துட்டு டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது டார்கெட் கொடுத்துருவாங்க, நம்ம அந்த சம் பண்ண ஆன்சர் இருக்குல்ல அந்த சம் வேல்யூ வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த சம் பண்ண நம்பருடைய இண்டெக்ஸஸ் அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அரேல அப்படின்றத நம்ம வந்துட்டு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்ல வந்து 3,3 அப்படின்னு இன்புட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து இதனுடைய டார்கெட் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரேல 2 நம்பரை வந்து நம்ம பிளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப 3,3 வந்து நம்ம பிளஸ் பண்ணா 3யும் பிளஸ் பண்ணா என்ன வரும்? 6 வரும். ஓகே, இப்ப வந்து இது டார்கெட் குள்ள ஈக்குவலா இருக்கா? ஆமா, டார்கெட் கூட சம் பண்ண அந்த ரிசல்ட் டோட்டல் வேல்யூஸ் வந்து டார்கெட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த அரேல அந்த நம்பர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கோ அந்த இதுதான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்ப வந்து 0, 1ல இருக்கு. அதாவது அரே லிஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதனுடைய இண்டெக்ஸஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸஸ் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்ப 3 வந்துட்டு 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, இன்னொரு 3 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ 0,1 நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்புட்டை நம்ம பார்க்கலாம். 2, 7, 11, 13 இருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு டார்கெட் வந்து இதுல 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு 2வையும் 7ஐயும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு 9 வந்துடும். அப்ப 2வையும் 7ஐயும் பிளஸ் பண்ணா 9 வந்துருச்சு. ஓகே, அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். அதோட நம்ம விடக்கூடாது. இப்ப அடுத்து வந்துட்டு இருக்கிற நம்பரையும் நம்ம பார்க்கணும். 13, 11 இருக்கு. ஸோ 11ஐயும் 13ஐயும் பிளஸ் பண்ணா 24 வரும். அது டார்கெட் கூட வந்து ஈக்குவலா இருக்காது. டார்கெட் விட அது கிரேட்டர் தானா இருக்கும். ஸோ வந்து நம்ம அந்த சம் பண்ணி வர்ற இது வந்துட்டு டார்கெட் கூட ஈக்குவலா இருக்கிற அந்த 0வும் 1ம் இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர் அதை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கோட் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த கொஸ்டினை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு import java.util.scanner. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட்டா வாங்குறதுக்காக இந்த util.scanner இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் வந்துட்டு ஜாவால வந்துட்டு கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸுக்குள்ள தான் வந்துட்டு எல்லா ஜாவா கூட எழுதணும். கிளாஸை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு தென் வந்துட்டு void main function வந்து நம்ம கால் பண்ணணும். static void main, public static void main of string args. இதுக்குள்ளதான் வந்து நம்ம கோட் எழுதினாதான் நம்மளுடைய கோடை வந்துட்டு இது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி கோடுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து இது ரீட் பண்ணி கொடுக்கும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசர் கிட்ட வந்து இன்புட்டை வாங்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனர் இதுல வந்துட்டு ஜாவால வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் இருக்கு. அதாவது எஸ் ஃபுல்லா வந்து நீங்க கேப்ஸ்ல தான் எழுதணும். ஸ்கேன் ஈக்குவல் இந்த ஸ்கேன் இருக்குல்ல, இந்த ஸ்கேனுக்கு பதிலாக வந்துட்டு நீங்க ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்கேன்ஸ் ஈக்குவல் டு நியூ, இந்த நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன்னு இருக்கும். அது வந்துட்டு இது பேசிக் சின்டெக்ஸ் தான். அது வந்துட்டு நீங்க இப்படியே தான் இது பண்ணணும். நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்துட்டு பேசிக் சின்டெக்ஸ் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வந்து கோட் சால்வ் பண்ண போவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அரேவுடைய லென்த் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா int n equal to scan dot next int of இதான் வந்து யூசர் கிட்ட இருந்து நம்ம அரேவோட லென்த் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து பைத்தான்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண மாட்டோம். பட் ஜாவால அதர் லாங்குவேஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேரியபிளோட டேட்டா டைப் கண்டிப்பா டிக்ளேர் பண்ணி ஆகணும். இப்போ வந்து அரேவோட லென்த் நம்மளுக்கு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ அந்த அரேவோட லென்த் வந்துட்டு இந்த என்னோட வேல்யூ தான் வந்துட்டு அந்த அரேவோட லென்த் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட் போட்டு அந்த அரேவோட சிம்பிள் போட்டு அரே equal to நியூ int of n. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த அரேவோட லென்த் வந்துட்டு எனக்கு இந்த என்னோட வேல்யூ தான் அந்த அரேவோட லென்த் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம யூசர் கிட்ட இருந்து அரேவை வந்துட்டு நம்ம வாங்கி அந்த அரேவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா array of I is equal to scan dot next int of. இப்போ array of I அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ I is equal to 0, I less than n, I plus plus. இப்போ ஃபார் லூப் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ தெரியலனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறனால எல்லாமே வந்துட்டு ஒரு டீப் அண்ட் வெல் எக்ஸ்பிளனேஷன்லேயே வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு I is equal to 0ங்கிறது இது இன்சுலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்து I less than n இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து I plus plusனா இது இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். I plus plusனா ஒன்றும் இல்லை, ஒன்னொன்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகும் இந்த ஃபார் லூப்ல. இப்போ வந்துட்டு 0ல இருந்து அரே இந்த லிஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஸ் தென் என்ன, இப்போ வந்து 0 வந்துட்டு 5 விட லெஸ் தெனா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆமா லெஸ் தெனா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்சுலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ 0னா ஐயை இன்சுலேஸ் பண்ணிட்டோம். இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது என்ன அப்படின்னா இப்போ 0 less than 5 பார்க்கும். இப்போ ஆமா அப்படி அது ட்ரூவா இருந்துச்சு, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா மட்டும்தான் இது வந்துட்டு அடுத்து இந்த லூப்குள்ள போகும். I plus plus அப்படின்னா அது வந்து I இன்க்ரிமெண்ட் ஆயிரும். பட் உங்களுக்கு அந்த லூப் முடிச்சுட்டு, அதாவது இந்த ஒரு இதை முடிச்சுட்டு மறுபடியும் இது ஃபார் லூப்குள்ள வரும்ல, அப்பதான் வந்துட்டு ஐயோட வேல்யூ மாறி இருக்கும், உடனே மாறி இருக்காது. ஐ மீன்ஸ் அது உங்களுக்கு இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும். தெரிலனா நம்ம இப்போ சொல்லிடலாம். இப்போ வந்துட்டு I plus plusன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு I is equal to 0ன்னு இருக்கு. I less than n இது கண்டுபிடிச்சாச்சு. I plus plusனா ஐயோட வேல்யூ 1 தானே ஆகும். நீங்க வந்துட்டு 0 வச்சு நீங்க இது பண்றீங்களே அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். இப்போ இந்த இதை முடிச்சக்கப்புறம் அந்த ஃபார் லூப்குள்ள நம்ம எழுதிருக்கிற கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சக்கப்புறம் மறுபடியும் ஃபார் லூப்குள்ள வரும் பாத்தீங்களா, அப்பதான் வந்துட்டு அந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி பிளஸ் பிளஸ் ஐன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஒரு சில இன்டர்வியூ கொஸ்டின்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிளஸ் பிளஸ் ஐ கொடுத்துட்டு இப்போ ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம மறந்து போய் என்ன பண்ணிடுவோம், 0னே பிரிண்ட் பண்ணிடுவோம். சரி 0னே நம்ம எழுதிட்டு வந்தோம். ஸோ இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த பிளஸ் பிளஸ் ஐ முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார் லூப் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்பயே வந்துட்டு அது ஒன்னை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். I plus plus அப்படின்னா அந்த கண்டிஷன் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபார் லூப்குள்ள வரும் பாத்தீங்களா, அப்பதான் ஒன்னுன்னு மாறும். ஓகேவா? இப்போ வந்துட்டு array of I, அதாவது array of I அப்படின்னா அரேல 0th பொசிஷன்ல நம்ம ஒரு எலமெண்ட்டை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் ஃபார் லூப்குள்ள வரும்போது ஐயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து less than 5, ஆமா I plus plus போயிட்டு array of 1ல வந்துட்டு, அதாவது அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஒரு எலமெண்ட்டை நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்துட்டு இது பண்ணிடலாம். இந்த ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு தான் வந்து நம்ம கிட்ட எலமெண்ட் வாங்கி
அது வந்துட்டு அரேக்குள்ள ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரேல இருக்கிற எலமெண்ட்டை வந்து நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டார்கெட்டை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். int target is equal to scan dot next int up. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து டார்கெட்டை வந்து நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். நம்மளோட கண்டிஷன் என்ன, அரேயோட இதை வந்துட்டு பிளஸ் பண்ணி அந்த வர்ற சம் ரிசல்ட் வந்து டார்கெட் கூட ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து நீங்க எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றது. இப்ப நம்ம அரே எலமெண்ட்டை வாங்கியாச்சு, டார்கெட் வாங்கியாச்சு. அடுத்து நம்மளுடைய டாஸ்க் என்னது, ஆமா அரேக்குள்ள இருக்கிற அந்த 2 எலமெண்ட்டை பிளஸ் பண்ணி அது வந்துட்டு ஈக்குவலா இருக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டை உள்ள போய் நம்ம இது பண்றதுனால ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. ஓகேங்களா? இது வந்துட்டு for loop. இப்ப நான் இன்னொரு லூப் இதுக்குள்ள எழுதுறேன். j is equal to I plus 1, j less than n, j plus plus. இப்ப if condition கொடுக்க போறோம். if I not equal to 0, sorry not equal to z, and array of I plus array of j equal to டார்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து system dot out dot print of I plus, அதாவது இந்த பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுவும் இதுவும் எனக்கு வந்துட்டு ஆட் பண்ணி, சாரி இதுவும் இன்னொரு எலமெண்ட்டும் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றது இந்த பிளஸ் போட்டு நம்ம வந்துட்டு ஊடால நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா இந்த 2 கொட்டேஷன் மார்க்குள்ள அந்த கமா இல்லாம வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த இது மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்குது. அதுக்காக வந்துட்டு இந்த I plus j அப்படின்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணாது, அதுக்கு நடுவுல வந்துட்டு எனக்கு அந்த கம்மா வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்றதுனால பிளஸ் போட்டு சிங்கிள் டபுள் கோட்ஸ்குள்ள கம்மா போட்டு அடுத்து பிளஸ் போட்டு j போட்டிருக்கேன். இப்போ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இது வரைக்கும் இருக்கிற கோடு வந்துட்டு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், இந்த கண்டிஷனும் வந்துட்டு புரிஞ்சிருக்கும். பட் இந்த லூப்புக்குள்ள வந்துட்டு இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு I is equal to 0 அப்படின்னா இப்போ ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அரேல வந்துட்டு 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு I0ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் இது பண்ணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2 எலமெண்ட்டா வந்து நம்ம பிளஸ் பண்ணணும்ல, அரேக்குள்ள 2 டிஃபரெண்ட் எலமெண்ட்டை நம்ம பிளஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா இப்போ ஐயோட வேல்யூ 0னா அதுக்கடுத்து அரேக்குள்ள செகண்ட் எலமெண்ட்டுக்குள்ள போகணும்ல, அப்போ வந்துட்டு ஜேவோட வேல்யூ I plus 1 அப்படின்னா ஐக்கு அடுத்து அதாவது ஐயோட இண்டெக்ஸுக்கு அடுத்த இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த j is equal to I plus 1 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஐயும் j வந்துட்டு ஒரே பொசிஷன்ல இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒன்னையுமே பிளஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரே ஆஃப் I plus அரே ஆஃப் j அப்படின்னா இப்போ வந்துட்டு அரே ஆஃப் ஐயோட வேல்யூ என்னது, ஐயோட வேல்யூ 0ங்கிறதுனால 1 வந்துடும், ஜேவோட வேல்யூ 1ங்கிறதுனால 2 வந்துடும். அப்போ 1 plus 2 வந்துட்டு நம்மளுக்கு 3ன்னு வரும். அப்போ வந்துட்டு நம்ம டார்கெட் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். இப்போ இந்த சம்மோட வேல்யூ அந்த டார்கெட்டோட வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவல் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த ஐயும் ஜேவோடைய இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த கொஸ்டினை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? 1 5ங்கிறது என்னோட அரேயோட லென்த், அதுக்குள்ள வந்து நான் இப்போ எலமெண்ட்டை கொடுக்க போறேன். 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ வந்துட்டு டார்கெட் வந்துட்டு நான் 7ன்னு கொடுக்குறேன். 7 வந்துட்டு இங்க எதை சம் பண்ணா 7 வரும், 2யும் 5யும் சம் பண்ணா 7 வரும், 3யும் 4யும் சம் பண்ணா 7 வரும். 1, 4 2, 3 இது கொஞ்சம் வந்துட்டு கேப் இல்லாம இருக்கு. வெயிட், நம்ம வந்துட்டு இப்படி பண்ணுவோம். ஓகேவா? இந்த கமா எடுத்துக்கிறேன். 5 கொடுக்குறேன். 1 2 3 4 5. இப்போ வந்துட்டு அரேக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ டார்கெட் வந்து 7 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன்னா எனக்கு 1 4 2 3, அதாவது 1 வந்துட்டு என்னது 2, அடுத்து 4th இதுல இருக்கிற என்னது 5. ஓகேவா? 4th இண்டெக்ஸ்ல 5 இருக்குது. ஓகேங்களா? அப்ப எனக்கு 2யும் 5யும் சம் பண்ணாலும் எனக்கு 7 வருது, அடுத்து 3யும் 4யும் சம் பண்ணாலும் எனக்கு 7 வருது. ஓகேங்களா? இப்ப
1 4 2 3 இப்படி 4 இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா. அப்ப நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சா. இப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் வந்து நான் 2 லூப் யூஸ் பண்றேன். இப்ப ஒரே லூப்குள்ளேயே i is equal to ஐயும் i plus 1ஐயும் நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்து இப்ப வந்துட்டு உங்களுக்கு இப்ப இந்த 1 வச்சு நம்ம வந்துட்டு வேற எது கூடயா பிளஸ் பண்ணா நம்மளுக்கு இந்த டார்கெட் எலிமெண்ட் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது கண்டுபிடிக்க முடியாது ஒரே லூப்ல. அதே இது வந்துட்டு 2 இது வச்சு இது பண்ணோம்னா இப்ப வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த i is equal to 0 இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு 0 ஓடயே நிக்கும். ஆனா இந்த j ஓட லூப் இருக்கு பாத்தீங்களா, அது j less than n டைம்ஸ் வந்துட்டு அந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதாவது 0 வச்சு இப்ப 1 2 3 4 5ன்னு இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 இது இருக்குது இல்ல. இப்ப வந்துட்டு 1 வச்சு இது வந்துட்டு 2 கூட ஆட் பண்ணி பார்க்கும். அது வந்துட்டு 1 வச்சு 2 கூட ஆட் பண்ணா 3 வரும். அது வந்துட்டு டார்கெட்டோட எலிமெண்ட் கூட உங்களுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கும். ஈக்குவலா இல்ல அப்படின்னா சாரி ஈக்குவலா இருக்குதான்னு பார்க்கும். ஈக்குவலா இல்ல அப்படின்னா அடுத்து 1 வச்சு 3 கூட சம் பண்ணி பார்க்கும். 3 கூட சம் பண்ணி பார்த்துச்சுன்னா 1 plus 3 is equal to 4. அது ஈக்குவலா இல்ல அப்படின்ட்டு இந்த அதாவது ஒரு எலமெண்ட்டை வச்சு இந்த ஃபார் லூப் வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகும். அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்துட்டு i லூப்புக்குள்ள வரும். இந்த j லூப் ஃபுல்லா n டைம்ஸ் அந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் வரும். அப்ப இந்த ஒரு இதை வச்சு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப ஐயோட வேல்யூ 1ன்னு வந்துருச்சுன்னா இப்ப வந்துட்டு 2 வச்சு இது பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ 1ன்னா 2 வச்சு 2 3 பிளஸ் பண்ணி பார்க்கும் 5 வரும். அப்ப வந்து அது டார்கெட் கூட இல்ல. 2 4 பிளஸ் பண்ணி பார்க்கும், அது வந்து 6 வரும், டார்கெட் கூட இல்ல. 2 5 பிளஸ் பண்ணி பார்க்கும், அது வந்துட்டு 7 வந்துச்சு, டார்கெட் கூட இருந்துச்சு. அப்ப வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆயிரும், முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஐயோட வேல்யூ 1 வந்துரும். ஜே வந்துட்டு அந்த n டைம்ஸ் வந்துட்டு அந்த லூப் ரன் பண்ணி பார்க்கும். ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கும். சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அரேக்குள்ளேயே வந்துட்டு இப்ப இது பண்ணா இப்படி வரும், இந்த இது இப்படி பண்ணா இப்படி வரும்னா பெட்டர் பிராக்டிஸ் நீங்க 2 லூப்பை யூஸ் பண்றது உங்களுக்கு ஓகே தான். ஓகேவா. ஏன்னா வந்துட்டு ஒரு இதை வச்சு இன்னொரு இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இப்ப ஒரு டார்கெட் நம்மளுக்கு இருக்கு. பட் வந்துட்டு அது வந்துட்டு 2-3 வாட்டி வந்துட்டு இப்ப 2 வச்சு 5 ஆட் பண்றதுனால 7 வருது, 3 வச்சு 4 ஆட் பண்றதுனால 7 வருது. அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல 2 இன்புட் வருதுங்கல்ல. அப்படின்னா வந்து அந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபிள் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.